டான்ஸ்லேருந்து தான் மியூசிக்கான இன்ஸ்பிரேஷனே கிடச்சிது. டான்ஸ்லேருந்து தான் மியூசிக்கை கற்றுக்கிட்டேனே. மியூசிக் எனக்கு நான் படிக்கல. டான்ஸில் கற்றுக்கின விஷயம் தான். டான்ஸில் தான் நான் ஃபிசிக்ஸ் கற்றுக்கினேன், கெமிஸ்ட்ரி கற்றுக்கினேன். ஏன்னா எல்லாமே ஷேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே அதில் தான். ஸோ அதுலேருந்து கற்றுக்கின ஒரு விஷயம் தான் அப்படியே நான் மியூசிக்கில் அப்ளை பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். ஆர்ட்குள்ளே எப்போ போனேன்னா, நான் போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டது எப்போனா சின்ன வயசுலேயே. நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கின ஆரம்பித்தது வந்து கர்நாடிக் மியூசிக் ப்ரோ. லைக் ஸ்டார்டிங்காக சின்னதாக அது எப்படின்னா 1 மாதம் போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் கராத்தா கிளாஸ் போனேன். அதில் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பாக்ஸிங் கிளாஸ் போனேன். அதில் எதாவது பண்ணணும்னு நினச்சேன். அதுலேயும் என்னால். அதுக்கப்புறம் திருப்பி டான்ஸ் கிளாஸ் வந்தேன். அதுக்கப்புறம் அதுலேயும் போயிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் எதுவுமே பண்ணல. திருப்பியும் டான்ஸில் இன்ஸ்பிரேஷன் கிடச்சி டான்ஸ் வந்தது. டான்ஸ் அப்போ தான் நான் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சீரியஸாக எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மியூசிக் வந்தேன். ஸோ நான் அப்படியே மாறிட்டே இருக்கேன் ப்ரோ. என்னோட ஐடியா படி எப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறேன். நாளைக்கு நான் வேறு ஏதாச்சும் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. மேபி வேறு ஏதாச்சும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் அதுக்கப்புறம் பண்ணுவேன். எனக்கு அந்த டைமில் ஒன்று இன்ஸ்பயர் ஆகும். அதை அப்படியே பண்ணுவேன். பார்த்தா அது எல்லாமே கரெக்டாக நடக்குது. டான்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். எனக்கு டான்ஸ்லேயும் எல்லாமே கரெக்டாக நடந்தது. மியூசிக்லேயும் இப்போ அப்படி தான் பண்ணுறேன். அது பிடிச்ச ஒன்று பண்ணுறோம்ல. ஸோ அது மாதிரி தான். இதுன்னு அப்படின்னு இல்லை. சூஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் நடக்கிறது தான். ஓகே.